அனைவருக்கும் வணக்கம். தமிழால் வெல்வோம்ங்கிற சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பில் உள்ள 8வது இயலில் உள்ள புணர்ச்சிங்கிற இலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த புணர்ச்சிங்கிற இலக்கணம் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால் இந்த புணர்ச்சியினுடைய அடிப்படைகளை நாம் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்குவோம். முதல்ல புணர்ச்சி என்றால் என்ன? புணர்தல் அப்படின்னு சொன்னாலே சேர்தல், இணைதல் அப்படின்னு அர்த்தம். இப்போது எங்கள் புணர்ச்சி என்பது என்ன அப்படின்னா, இந்த புணர்ச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும். ஒன்று நிலைமொழி, இன்னொன்று வருமொழி. இப்போது நிலைமொழி அப்படின்னா என்னென்னா, இப்போது தமிழ் கூட்டல் மொழி அப்படின்னு இருந்தால் இந்த கூட்டலுக்கு முன்னாடி உள்ளது நிலைமொழி, இந்த கூட்டலுக்கு பின்னால் உள்ளது வருமொழி. இப்போ புணர்ச்சியின் போது இந்த நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து, இதை ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருமொழியினுடைய முதல் எழுத்து, இந்த ரெண்டும் சேர்வது தான் புணர்ச்சி எனப்படும். அப்போது புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் அல்லது கடைசி எழுத்தும் அல்லது வருமொழியினுடைய முதலெழுத்தும் சேர்வது புணர்ச்சி எனப்படும். புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேர்வது புணர்ச்சி எனப்படும். இந்த புணர்ச்சியை நாம் 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், உயிர் ஈற்று புணர்ச்சி. முதல்ல உயிர் ஈற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சினா இப்போ எடுத்துக்காட்டா சிலை கூட்டல் அழகு அப்படின்னு இருக்குது. இதில் நிலைமொழி நமக்கு சிலை, வருமொழி நமக்கு அழகு. இப்போ இந்த நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து நமக்கு எப்படி வந்திருக்குன்னா இல் கூட்டல் ஐ. ஐங்கிறது உயிரெழுத்து. அப்போது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக வந்திருக்கு. வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக தான் வந்திருக்கு. அப்போது இது உயிரெழுத்து நிலைமொழியில் வந்திருக்கு, வருமொழியிலையும் முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்திருக்கு. அதனால் இது உயிர் முன் உயிர். அப்போ இது உயிர் ஈற்று புணர்ச்சின்னு சொல்லி அழைக்கப்படும். உயிர் ஈற்று புணர்ச்சி. இப்போ உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தில் உயிரெழுத்து வந்திருக்கு, வருமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கு. அதனால் இது உயிர் ஈற்று புணர்ச்சி. இப்போ வாழை கூட்டல் காய் எழுதும்போது இது வாழைங்கிறது நிலைமொழி, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தில் இல் கூட்டல் ஐ உயிரெழுத்து வந்திருக்கு. வருமொழியினுடைய முதல் எழுத்து இக்கு கூட்டல் ஆ மெய் எழுத்து வந்திருக்கு. இது எப்படி சொல்லுவோன்னா உயிர் முன் மெய், உயிர் முன் மெய். நிலைமொழியினுடைய இறுதியில் நமக்கு உயிரெழுத்து வந்திருக்கு, வருமொழியினுடைய முதல்ல நமக்கு மெய்யெழுத்து வந்திருக்கு. அப்போ இங்கே உயிர் முன் மெய். ஆனால் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம்? உயிர் ஈற்று புணர்ச்சி. ஏன்னா நிலைமொழியினுடைய இறுதியில் நமக்கு என்ன வந்திருக்கு? உயிரெழுத்து வந்திருக்கு. அதனால் நம்ம உயிர் ஈற்று புணர்ச்சின்னு சொல்கிறோம். அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி. இப்போ எடுத்துக்காட்டா மண் கூட்டல் அடுப்பு. இதில் நிலைமொழியினுடைய இறுதியில் என்கிற மெய்யெழுத்து வந்திருக்கு, வருமொழியினுடைய முதல்ல ஆங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போது இது மெய்முன் உயிர், மெய்முன் உயிர். அதே போல் கடல் கூட்டல் கரை. இப்போது நிலைமொழியினுடைய இறுதியில் மெய்யெழுத்து வந்திருக்கு,
வருமொழியின் முதல்ல இக்கு கூட்டல் அ மெய்யெழுத்து வந்திருக்கு. அப்போது இது மெய்முன் மெய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது மெய்யீற்று புணர்ச்சி என அழைக்கப்படும். இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு அடிப்படையாக நமக்கு தெரிய வேண்டியது. அடுத்ததாக நம்ம புணர்ச்சியினுடைய வகைகள் பார்க்க போகிறோம். புணர்ச்சியின் வகைகள். புணர்ச்சியினுடைய வகைகள் பார்க்க போகிறோம். இந்த புணர்ச்சி ரெண்டு வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இப்போ இயல்பு புணர்ச்சினா என்ன அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டா தமிழ் கூட்டல் மொழி. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? தமிழ் மொழி அப்படின்னு எழுதுவோம். இப்போ தமிழ்ங்கிறது நிலைமொழி, மொழிங்கிறது வருமொழி. ஏன்னா கூட்டலுக்கு முன்னாடி உள்ளது நிலைமொழி, கூட்டலுக்கு பின்னாடி உள்ளது வருமொழி. இப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்தால், தமிழ் மொழி நிலைமொழி அப்படியே இங்கே வந்திருக்கு, வருமொழி அப்படியே இங்கே வந்திருக்கு, இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் நிகழலை, எந்தவித மாற்றமும் நிகழாமல் இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி எனப்படும். இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி எனப்படும். இப்போ அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். வாழை கூட்டல் மரம். வாழை மரம். இப்போ வாழைங்கிறது நிலைமொழி, மரம்ங்கிறது வருமொழி. இப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இயல்பாக புணர்ந்ததால் இது வந்து இயல்பு புணர்ச்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விகார புணர்ச்சி. இப்போ விகார புணர்ச்சின்னா என்னன்னா, நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது, இப்போ எடுத்துக்காட்டா வாழை கூட்டல் பழம். வாழை பழம். வில் கூட்டல் கொடி, விற்கொடி. மரம் கூட்டல் வேர், மரவேர். இப்போ இந்த ஒவ்வொரு எடுத்துக்காட்டையாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வாழை கூட்டல் பழம், வாழை பழம். இப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து புதியதாக தோன்றினால், அல்லது ஒரு எழுத்து புதிதாக தோன்றினால் அது தோன்றல் விகாரம். தோன்றல் விகாரம். அப்போது விகாரம்னா என்ன அப்படின்னா, விகாரம் என்பது என்ன அப்படின்னா, நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து புதிதாக தோன்றினாலோ, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறினாலோ, ஒரு எழுத்து மறைந்து போனாலோ அது விகார புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து புதிதாக தோன்றினாலோ, நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி போனாலோ, நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து மறைந்து போனாலோ அது விகார புணர்ச்சி எனப்படும். இப்போ வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம், புதிதாக ஒரு எழுத்து தோன்றிருக்கு. இந்த விகாரமானது 3 வகைப்படும். ஒன்று தோன்றல் விகாரம், இன்னொன்று திரிதல் விகாரம், இன்னொன்று கெடுதல் விகாரம். இந்த விகாரமானது 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். இப்போ வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம், இதில் ஒரு எழுத்து புதிதாக தோன்றி இருக்கிறதுங்கிறதுனால இது தோன்றல் விகாரம். அடுத்ததாக வில் கூட்டல் கொடி. இதில் இந்த இல்லுங்கிற எழுத்து
விற்கொடி அப்படிங்கிறதுல இர்ற மாறினதுனால அது வந்து திரிதல் விகாரம். இப்போ திரிதல் அப்படின்னாலே தமிழில் திரிதல் அப்படின்னாலே ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுறதுக்கு பேர் தான் திரிதல். அப்போது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். அடுத்தது கெடுதல் விகாரம். இப்போ கெடுதல் விகாரம் சொல்லி பார்க்குறப்ப இப்போ மரம் கூட்டல் வேர், இதில் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மறைந்து போகிறது கெடுதல் விகாரம். இம்முங்கிற எழுத்து மறைஞ்சு போயிட்டு இது வந்து கெடுதல் விகாரம். அப்போது புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நிலைமொழியும் வறுமொழியும் சேர்வது புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியும் வறுமொழியும் சேர்வது, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் சேர்வது புணர்ச்சி எனப்படும். இந்த புணர்ச்சியை 2 வகைக்குள்ளே நம்ம அடக்கலாம். ஒன்று வந்து உயிரீற்று புணர்ச்சி, இன்னொன்று மெய்யீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சினா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து நமக்கு உயிரெழுத்தாக வரும். அதே மாதிரி மெய்யீற்று புணர்ச்சினா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து நமக்கு மெய்யெழுத்தாக வரும். இது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். அடுத்தது இந்த புணர்ச்சியை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து புதிதாக தோன்றினாலோ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறினாலோ அல்லது ஒரு எழுத்து மறைந்தே போனாலோ அது விகார புணர்ச்சி எனப்படும். இந்த விகாரம் புணர்ச்சி 3 வகைப்படும். ஒன்று தோன்றல் விகாரம், இன்னொன்று திரிதல் விகாரம், இன்னொன்று கெடுதல் விகாரம். தோன்றல் விகாரத்துக்கு எடுத்துக்காட்டு தான் வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். இப்புங்கிறது புதிதாக தோன்றியிருக்கு. கெடுதல் விகாரத்துக்கு மரம் கூட்டல் வேர், மரவேர், அதில் இம்முங்கிற எழுத்து மறைஞ்சு போயிருக்கு, இது கெடுதல் விகாரம். திரிதல் விகாரத்துக்கு வில் கூட்டல் கொடி, விற்கொடி, இதில் இல் வந்து இர்ற மாறி இருக்கு, இது திரிதல் விகாரம். இவ்வளோதான் புணர்ச்சி. இந்த புணர்ச்சியில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கமெண்டில் நீங்கள் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து அதை சரி செய்து தரேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.